Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு என் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஃபிஷ் கறி ரெசிபி தான். அதுதான் அம்புல்தியல் மாலுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் கறியை ஸ்ரீலங்காவில் உள்ள ஒவ்வொருத்தருமே ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. நாங்களும் இந்த ஃபிஷ் கறி ரெசிபியை வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கறியை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃபிஷ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்களீஸால் செய்யப்படுறது இந்த டூனா ஃபிஷ்ஷில் தான். ஸோ நானுமே இன்றைக்கி இந்த டூனா ஃபிஷ்ஷில் 500 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த அம்புல் மாலை ரெடி பண்ணுறதுக்கான மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொரக்கா. இதை வச்சு தான் இந்த ஃபிஷ் கறிக்கான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கொரக்காவுக்கு கொடம்புளின்றும் சொல்லுவாங்க. நான் இதில் 25 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கணும். இதை இன்னும் ஒரு மெத்தடில் செய்வாங்க. கொரக்காவை ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இதை அவிச்சு கூட எடுப்பாங்க. கொரக்காவை பார்த்தீங்கன்னா அது காஞ்சி ஹார்டாக இருக்கும். அதை ஊற வச்சேன்னு சொன்னால் ஈஸியாக எங்களுக்கு இதை அரைச்சி எடுத்து கேளும். கொரக்காவை ஊற வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிக்கும். ஈஸியாகவே எங்களுக்கு இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த ஊற வச்சிருக்கிற தண்ணியோடு சேர்த்து பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சீடு எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து ரெண்டையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரக்கா பேஸ்ட்டுன்னு உங்களுக்கு கடையில் இப்போ வாங்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொரக்காவையும் மிளகையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கிறேன். ஃபிஷ்ஷில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்திருக்கிறேன். நாங்கள் இப்போ அரைச்செடுத்த கொரக்கா மிளகு பேஸ்ட்டை ஃபிஷ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்திருக்கக்கூடிய 500 கிராம்ஸ் ஃபிஷ்ஷுக்கு இந்த பேஸ்ட் சரியான அளவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் போட்டுக்கோங்க. கூடவே நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல். சில்லி பவுடர் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஒரு காரமும் இருக்கும், அதோட ஒரு நல்ல கலரும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு மீன் துண்டுலேயும் படுற மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய அழுத்தம் கொடுத்து ஃபிஷ் பீஸில் உடஞ்சிடாமல் மெதுவாகவே நீங்கள் ஒவ்வொரு துண்டுலேயும் மசாலா படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே ஃபிஷ் பீஸில் எல்லாத்தையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. இந்த அம்புல் மாலு கறியை ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுண்டா கட்டாயம் மண் சட்டியில் தான் செய்யணும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் மண் சட்டியில் செய்கிறது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனில் கூட இதை செஞ்சு கொள்ளையிலும். நான் காட்டுற மாதிரி மண் சட்டியில் கீழக்கி கருவேப்பிள்ளையும் ரம்பை இருந்தால் ரம்பையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கறி லீவ்ஸுக்கு மேலால் கருவேப்பட்டை துண்டுகளை உடச்சி போட்டிக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருந்த பிக்சரில் மாதிரி உங்களுக்கு கறி லீவ்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கோடையே அழகாக லேயர் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ நாங்கள் கொரக்கா பெப்பர் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஒவ்வொரு துண்டுகளாக இந்த கறி லீவ்ஸ் கருவேப்பட்டைக்கு மேலால் அடுக்கிக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரியே இந்த மீன் துண்டுகளை அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் மண் சட்டிக்கு பதிலாக நார்மல் பேனில் செய்கிறதா இருந்தால் கீழேக்கு ஆயில் போட்டுட்டு உங்களுக்கு மேலால் வாழை வச்சு அதுக்கு மேலால் மீன் துண்டுகளை அடுக்கி செய்யலாம். இந்த முறையும் ஸ்ரீலங்காவில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஒரு மெத்தட் தான். எல்லா மீன் துண்டுகளையும் நீங்கள் பேனில் வச்சதுக்கு பிறகு மிஞ்சிருக்கிற மசாலாவை இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலாலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். நான் அந்த பேஸ்ட்டை போட்டிருந்த அதே பவுலில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதனால தான் தண்ணியோட கலர் இந்த மாதிரி இருக்குது. எடுத்ததுமே எல்லா தண்ணியையும் ஒரு தடவையிலேயே சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி தேவைன்னு சொன்னால் மீதமுள்ள தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் 4 க்ரீன் சில்லி சேர்க்குறேன். இந்த மாதிரி க்ரீன் சில்லி சேர்க்குறதால பார்த்தீங்கன்னா இது உப்பு புளி எல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு இந்த க்ரீன் சில்லியையும் சேர்த்தியே இந்த ஃபிஷ் கறியோடு சாப்பிடலாம்ன்றதுக்காக தான் க்ரீன் சில்லி சேர்க்குறேன். கடைசியாக இதுக்கு மேலாலேயும் கொஞ்சம் வாசத்துக்காக கறி லீவ்ஸ் போட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபிஷ் கறியை நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை லிட்டோண்டால் கவர் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 25 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் சேர்த்திருந்த இந்த கொரக்கா மிக்ஸில் தான் இந்த ஃபிஷ் கறி ஃபுல்லாகவே குக் ஆகி வரப்போகுது. இந்த கறி நல்லாவே கொதிச்சு வரும்போது மீன் துண்டுகளை மற்ற சைடுக்கு திருப்பி போட்டுக்கணும்.
கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஸ்பெச்சுலர் யூஸ் பண்ணி இதை டர்ன் பண்ணிக்கொள்ளையிலும். என்னடா மீன் துண்டுகள் வந்து உடைஞ்சிடாத மாதிரி கவனமாக மெதுவாக பார்த்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு மற்ற சைடும் வேகிறதுக்காகத்தான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இப்போ லிட்டால கவர் பண்ணி கண்டினியூவாகவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அம்புல் மாலு கறின்னு சொல்லும்போது நாங்கள் சேர்த்திருந்த தண்ணி எல்லாமே வத்தின மாதிரி கிடைக்கணும். ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் குக் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காது. தண்ணி அதில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்தினதுக்கு பிறகு குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அம்புல் மாலு கறி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்களீஸ் தான் செய்வாங்க. இருந்தாலுமே இந்த அம்புல் தியலை எல்லாராலையுமே விரும்பி சாப்பிடக்கூடியதில் ஒன்றுன்னு சொல்லலாம். இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதுக்கு மேலேயும் இதை வச்சு சாப்பிடலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே உங்களுக்கு ஈஸியாக இந்த அம்புல் தியலை வீட்லேயே செஞ்சு கேளும். கட்டாயம் நீங்களும் இந்த ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thanks for watching.